ஷேய் பிரம்மா நீ மோசமாக வச்சிருக்கான். பயங்கரமான கடைசி அத்தியாயத்தில் சாட்டையடி விழுந்தா என்ன நடக்கும்னு எங்கள் அண்ணன் ஈஸ்வரனுக்கு தான் தெரியும், முனியப்பனுக்கு தெரியும். சாட்டையடி விழுந்தா சோழி முடிஞ்சான். தப்புக்கு மேல் தப்பு உலக நாடே பண்ணி வச்சுருக்கான். பூமி பூரா பாழாக்கி வச்சுருக்கான். எல்லாமே அந்த பேப்பர் மூளையாக திரிச்சு ஓடுதான். பேப்பர் அடித்தா பேப்பரால் அடி வாங்குவான். பேப்பர் நாசம் பண்ணால் பேப்பரால் அவன் குடும்ப அரசியல்வாதி நாசமாக போயிடும். பேப்பரை விட்டால் 2ஆம் நம்பர் தொழில் நாசமாக போயிடுவான். அதே கணக்கு பேப்பர் விட்டால் பூரா அனைத்தும் வார்டிலிருந்து எல்லா அரசியல்வாதி எம்எல்ஏ எம்பி மந்திரி முதலமைச்சர் பிரதமர் குடியரசுத் தலைவர் தளபதி இந்தியா நாடு முழுவதும் பேப்பர் அடித்த மாதிரியே நாசமாக போயிடுவான். அதுதான் கணக்கு, விட்ட கணக்கு. 8 நாட்டு சனீஸ்வரி, முனியப்பன், முனியம்மா 4 பேர் உலக நாடே போகிறாங்க. ரொம்ப சந்தோஷம் அண்ணா. முக்கால் சத்தியம் கணக்கு கொடுத்த கணக்கில் சாட்டை கொடுத்த குடும்பில் சாட்டை அடி அரசியல்வாதி முதுகுல, நெஞ்சில், முகரையில், கால் 2 தொடை, வயிற்றில், வாயில், நடு மண்டை உச்சியில், 2 கண்ணில், 2 கை எழுதான்ல, இது எல்லா இடத்துலையும் சாட்டை அடி இருக்கணும். முக்கால் சத்தியம் சாட்டை அடி பயங்கரமாக உழுண்டா. சாட்டை அடி தெரியாதுல, மன்னராட்சியில் இருந்த 1-2 கிடப்பான். 120 வயசில் தமிழ்நாட்டுக்குள்ளே கிடக்கான். அவன்கிட்ட போய் கேளு. 120 வயசில் 120 வயசில் கிடக்காண்டா. 1-2 மூளை முடுக்கில் கிடப்பான். ஆணும் பெண்ணும் போய் கேளு. சாட்டை அடினா என்ன அப்படின்னு கேளு. சாட்டை அடி விழுந்துருச்சுன்னா மனுஷனுக்கு மானிட பிறகு போய்கிட்டே இருக்கல. சாட்டை அடி முதுகுல விழோ, வயிற்றுல விழோ, வாயில விழோ, வயிற்று, கண்ணு, மூக்கு, மண்டையில் சாட்டை அடி விழும். இதுதான் கடவுளுடைய பவர், கடவுள் கொடுத்த தண்டனை. முக்கால் சத்தியம்.